அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நல்ல நாளிலும் கூட விதமாக ஒரு நன்றி கூறும் ஆராதனையை ராஜரீக சுவிசேஷ ஊழியத்தை செய்கின்ற எங்களுடைய அருமையான மகன் சபேஷன் அவர்கள், அவருடைய சகோதரர்கள் சது மற்றும் அவருடைய பிள்ளையார் மற்ற சகோதரர்கள் யாவரும் சேர்ந்து திருச்சபை மக்கள் விதமாக ஒரு ஆராதனையை இந்த இடத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உண்மையாகவே இது ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. ஆமென். இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் இருக்கிற மூத்த போதகர் நம்முடைய சிவலிங்கம் ஐயா அவர்கள், நம்முடைய பாஸ்டர் சலமன் அவர்கள் மற்றும் எங்கள் மத்தியிலே எங்களுடைய அருமையான பாஸ்டர் ஜாப்பஸ் இருக்கிறார். மற்றும் எங்களுடைய அருமையான பிள்ளைகள் லோகேஷ், பைரதன், ஜோபிதா, ஜனனி, சாந்தினி, ஷாமலி, இவர்கள் எல்லாரும் எங்களோடு கூட இருந்த பிள்ளைகள். அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த, ஆண்டவருடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர்களுக்கு அந்த நாட்களிலே கிருபைகளை கொடுத்து இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்திலே ஆங்காங்கே இருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய ஊழியங்களிலே நின்று இந்த ஊழியங்களை கட்டி எழுப்புகிறது எங்களுக்கு சந்தோஷம். அதாவது பவுல் சொல்லுகிறான், இவர்கள் எங்களுக்கு கிரீடமானவர்கள். அதே போல தேவனிடத்திலே இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, இவர்களுடைய ஊழியங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மதிப்பு, எங்களுக்கு ஒரு கௌரவம், எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெருமை. அது கர்த்தருக்குள்ளான ஒரு பெருமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியத்திலே நிற்கிறது. ஆகவே இவ்விதமாக இந்த ஊழியங்களை ஆண்டவர் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ராஜரீக சுவிசேஷ ஊழியம் இந்த மயிலம்பாவலிலே மட்டுமல்ல, பல கிராமங்களிலே பல மாவட்டங்களிலே ஆசீர்வாதமாக இந்த ஊழியத்தை எங்களுடைய அருமையான மகன் சபேஷன் அவர்களை கர்த்தர் வரங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து பல மனுஷர்களுக்கு பல கிராமங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி கொண்டு செல்லுகிறார். வரப்போகிற காலங்களிலே அவருடைய ஊழியம் உலகளாவிய ரீதியிலே அது பெருக போகிறது. அதாவது உலகத்திலே ராஜரீக சுவிசேஷ ஊழியம் என்ற ஒரு ஊழியம் நடக்கும். அப்படி கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அதற்குரிய ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே அந்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இவ்விதமாக ஒரு நன்றி கூறுகிற ஆராதனை வைத்திருக்கிறது. உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் நீண்ட நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போவதில்லை. இன்றைய காலையிலேயும் ஆண்டவருடைய வசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஆராதிச்சு நன்றி சொல்லி கலக்கி போயிட்டீங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து நாங்கள் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து தொடர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். சரி, வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேதத்திலே ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வேத பண்டிதர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். என்னை விட வேதத்தை திறமையாக வாசித்தவர்கள், படித்தவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அவைகளை எல்லாம் எடுத்து வாசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு சில காரியங்களை உங்களுடைய மனதிலே பதித்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகம புஸ்தகத்திலே ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள், அவர்கள் மூலம்தான் நாங்கள் எல்லாம் வந்தோம் என்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். உடனே நாங்கள் ஆதாம் ஏவாள் என்று சொன்ன உடனே சொல்லுவோம், அவர்களால் தான் எங்களுக்கு இந்த நிலைமை, அவர்களால் தான் இந்த வீழ்ச்சி, அவர்களால் தான் இந்த பிரச்சனை. இப்படி அவர்களை குறித்து நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய முழு வீழ்ச்சிக்கும் காரணம் ஆதாமும் ஏவாளும் தான் என்று நாங்கள் சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள், என்ன பிழை செய்தார்கள் என்று சொன்ன உடனே நாம் எல்லாரும் சொல்லுகிறது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள்.
அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால்தான் எவ்வளவு துன்பம் பூமியிலே வந்தது, எவ்வளவு பிரச்சனை பூமியிலே வந்தது, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது. அப்படி நாங்கள் ஆதாமை மேவாளை குறித்து சொல்லுவோம். உண்மையாகவே இவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறதற்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த முதலாவது காரியம் என்னவென்றால், இவர்கள் நன்மை இல்லாதவர்களாய் போனார்கள். அதான் முதலாவது இவர்களுக்குள்ள வந்த விஷயம். கீழ்ப்படியாம போனதான் வந்து இவர்களுக்கு நன்றி இல்லை. அவர்களுக்குள்ளே நன்றி இருந்திருந்தால் சாத்தான் வந்து இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதோ என்று கேட்கும் பொழுது அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்திருந்தால் உடனே ஏவாள் சொல்லியிருப்பாள், இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னா என்ன, இந்த ஒரு மரத்தின் கனியை எங்களை புசிக்க கூடாது ஆண்டவர் சொன்னா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு இந்த தோட்டத்திலே ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மரங்களை தந்திருக்கிறார், ஆயிரக்கணக்கான கனியுள்ள மரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தோட்டத்தில் எங்களுக்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், சகல வாய்ப்புகளையும் கடவுள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு துன்பம் தெரியுதில்லை, எங்களுக்கு கஷ்டம் தெரியுதில்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியுதில்லை, எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் தெரியுதில்லை. கடவுள் எங்களை நன்றாகத்தான் இந்த தோட்டத்திலே வைத்திருக்கிறார். கடவுள் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. முதலாவது அவர்கள் யோசித்திருக்க வேண்டும், சிந்தித்திருக்க வேண்டும். ஒரு மரத்தின் கனியைத்தானே ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தோட்டத்திலே இத்தனை ஆயிரம் மரங்களை கொடுத்து, இத்தனை நன்மையான ஈவுகளை கொடுத்து, இந்த வளமான இடத்தை கொடுத்து, இந்த ஆசீர்வாதமான இடத்தை கொடுத்து ஆண்டவர் எங்களை ஒரு குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒரு மரத்தின் கனியை கடவுள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆகவே முதலாவது அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே கடவுள் கொடுத்திருந்த அந்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்திருப்பார்களானால் அந்த ஒரு கனியை அவர்கள் புசிக்க வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு வந்திருக்கார். அதை அவர்கள் விலக்கி இருப்பார்கள். அவருடைய உள்ளத்திலே கடவுள் கொடுத்த அத்தனை நன்மைகளையும், அத்தனை ஆசீர்வாதங்களையும், அத்தனை கிருபைகளையும் உதாசீனப்படுத்தின மாதிரி தேவன் அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்திலே வழங்கியிருந்த அனைத்து நன்மைகளையும் அவர்கள் மறந்து, அந்த நன்றி மறந்த இருதயம் வந்த பொழுது அவர்களுக்கு அதற்கு பிற்பாடு எல்லா விதமான பிழைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே வர ஆரம்பித்தது. ஆண்டவர்களே ஒரு சந்தேகம் வருகிறது. ஆண்டவர் நமக்கு ஏதோ நன்மையை கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஆண்டவர் ஏதோ நமக்கு வஞ்சனை செய்து போட்டார் போல இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு நல்லா வாழ்கிறதற்கு இந்த தோட்டத்திலே ஒரு பலமான காரியத்தை ஒளித்து வைத்து விட்டார் போல இருக்கிறது. இப்படி அவர்களுக்குள்ளே கடவுள் வழங்கியிருந்த சகல நன்மைகளையும் எண்ண முடியாத, நினைக்க முடியாத ஒரு நன்றி கெட்ட ஒரு இருதயம் வந்த பொழுது அவர்கள் கடவுளையே பிழையாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கடவுளுடைய நன்மைகளை அனுபவித்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றிலே தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது, கடவுள் நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், என்னென்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறார், என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார், எப்படியான ஒத்தாசைகளை வழங்கி இருக்கிறார், இவைகளை குறித்த நன்றி உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுதுதான்
நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையான மக்களாக, நம்முடைய ஆண்டவருக்கு பிரயோஜனமான மக்களாக, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்களை அவருடைய உள்ளம் குளிரத்தக்கதாக, அவருடைய இருதயம் மகிழத்தக்கதாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருப்போம். ஆனால் இந்த ஏவாள் ஆண்டவர் நமக்கு ஏதோ வஞ்சனை செய்து விட்டார், ஆண்டவர் நமக்கு ஏதோ பிழை செய்து விட்டார். அத்தனை ஆயிரக்கணக்கான கனி மரங்களையும் அவள் சிந்திக்கவில்லை. அவளுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த மகிமையான உன்னதமான அழிவில்லாத, அந்த பிரிவினை இல்லாத, மரணம் இல்லாத அந்த நித்திய வாழ்க்கையை குறித்து அவள் மேன்மையாக நினைத்து தேவனுக்கு அவள் நன்றி உள்ளவளாக இருந்திருந்தாள். அவள் தேவனுடைய காரியங்களை குறித்து நன்றி உள்ள மனதோடு அவள் காணப்பட்டிருந்தால், சாத்தான் அவளிடத்திலே வந்த பொழுது அந்த நன்றியுள்ள இருதயம், அந்த நன்றியுள்ள உணர்வு என்ன சொல்லியிருக்கும்? இந்த ஒரு கனியை எங்களுக்கு கடவுள் தராவிட்டால் என்ன, இந்த ஒரு மரத்தின் கனியை எங்களுக்கு புசிக்க கொடுக்காமல் போனால் என்ன, பரவாயில்லை, கடவுள் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான கனிகளை தந்திருக்கிறார், கடவுள் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை இந்த தோட்டத்திலே தந்திருக்கிறார். நானும் என்னுடைய கணவரும் தான் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் வாழுகிறதற்கு எவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் பொழுது நாங்கள் அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமே ஒழிய, நீ சொல்லுகிறபடி இந்த ஒரு மரத்தின் கனியை கடவுள் எங்களுக்கு கொடுக்காது விட்டால் பரவாயில்லை என்று அன்றைக்கு அந்த நன்றியுள்ள இருதயம் ஏவாளிடத்திலே இருந்திருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இப்படி துன்பப்பட்டு இருக்க மாட்டோம். அநேக நேரங்களில் நம்முடைய கஷ்டத்திற்கு காரணம், நம்முடைய துன்பங்களுக்கு காரணம், நம்முடைய வேதனைகளுக்கு காரணம் நன்றி இல்லாத தன்மை. இன்றைக்கு அநேக இடங்களிலே எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கிறது, உபவாச கூட்டங்கள் நடக்கிறது, விழிப்புணர்வு ஜெபங்கள் நடக்கிறது, பெரிய பெரிய வல்லமையான கூட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற கூட்டம் என்று, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஆராதனை என்று வருஷத்துல ஒருக்கா நாங்க என்ன செய்கிறோம்? ஒரு நன்றி சொல்லுகிற ஆராதனையை அதையும் அநேகர் வைப்பது கிடையாது, ஒரு சிலர் நாங்கள் வைக்கிறோம். வரப்போகிற வருஷத்திலே அநேக எழுப்புதல் கூட்டங்களை வைக்கிறதோடு, அநேக உபவாச கூட்டங்களை வைக்கிறதோடு ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற கூட்டங்களை நம்ம நடத்துவோம். ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயம் நம்மிடத்திலே இல்லாமல் போகும் என்றால், நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவரிடத்திலே நமக்கு இடம் கிடைக்காது. ஆண்டவரிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, ஆண்டவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அந்த நன்றி கெட்ட தன்மை வந்த பொழுது, ஓ கடவுள் நமக்கு அநியாயம் செய்து போட்டார், 1000 கனியை பற்றி யோசிக்கவில்லை, அங்கே ஓடின நதிகளை பற்றி யோசிக்கவில்லை, வடிவாக அந்த ஏர் கண்டிஷன் போட்ட மாதிரி வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை நினைக்கவில்லை. நன்றி கெட்ட தன்மை வந்த பொழுது கடவுள் நமக்கு அநியாயம் செய்து போட்டார், கடவுள் நமக்கு துரோகம் செய்து போட்டார். உடனடியாக கடவுள் மேலே சந்தேகம், கடவுளுக்கு விரோதமான முரட்டாட்டம் எல்லாம் அங்க வருகிறது. எப்ப கடவுள் கொடுத்ததை நினைத்து நன்றியோட நினைக்க மறந்த பொழுது எல்லா பாவமும் வருகிறது. ஆகவே நம்ம யோசிக்கிறோம், நன்றியோட வாழ்கிற வாழ்க்கை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம். நன்றியோடு வாழ்கிற வாழ்க்கை என்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல.
நன்றியோடு வாழுகிற வாழ்க்கை வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவருக்காக அப்படி ஊழியக்கிறோம், இப்படி ஊழியக்கிறோம், அப்படி பெரிய காரியங்களை செய்கிறோம் என்றெல்லாம் நம்ம மாறுவதற்கு பேசிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவியம் முழுக்க எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய காரியம், இந்த ஆண்டவருக்கு நான் நன்றியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு நான் நன்றியாய் இருக்க வேண்டும். சில வேளையிலே இந்த ஏவாள் செய்ததை போலதான், ஏவாளுடைய வழியில வந்தாக்கள் தானே நம்ம எல்லாரும். நன்றி கெட்டவளாக மாறி ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி இப்ப துன்பங்கள் துயரங்களுக்குள்ளாக போய் முழு மனுக்குலமும் வீழ்ச்சி அடைந்து எவ்வளவோ பெரிய இழப்புகள் எல்லாம் மனுஷ சமூகத்திலே நடந்து இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தினாலே ஆண்டவர் கொடுத்த 1000 கனி நிறைந்த மரங்களுக்கு நன்றி சொல்ல அவளுக்கு இருதயம் இல்லாம போயிடுச்சு. 1000 மரத்தை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு மரத்தின் கனியை கடவுள் கொடுக்கவில்லையே என்று சொல்லி அவள் தன்னுடைய உள்ளத்திலே வந்த அந்த நன்றிகட்ட தன்மை எல்லா உலகத்தையும் முழு மனுஷ சமூகத்தையும் அப்படியே வீழ்த்தி நம்ம எல்லாரும் அந்த நன்றிகட்ட தன்மைக்குள்ளே கடந்து போய்விட்டோம். அந்த வழியிலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்பட்டு போகிற நேரத்திலே அங்கேயும் அவர்களுக்கு என்ன வருகிறது? நன்றிகட்ட தன்மைதான் வருகிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போற வழியில குடிக்க தண்ணி இல்லாம போகுது. குடிக்க தண்ணி இல்லாம போன உடனே மோசேட்ட வந்து சொல்லுகிறார்கள், மோசே நீ என்ன வேலை பார்த்தா? நீ ஒரு மனுஷனா? எங்களை இந்த நடு வனாந்தரத்தில் கொண்டு வந்து வச்சு தண்ணி இல்லாம இப்ப எங்களை நீ நாவெல்லாம் வறண்டு போகிறது. நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. வீட்டை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு குடிக்க தண்ணி இல்லாம போகல, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருந்தது. ஆனால் அவர்கள் கூட்டிட்டு வந்த ஆடு மாடுகளுக்கு தான் தண்ணி இல்லாம போனது. அவர்கள் கூட்டிட்டு வந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாம போன உடனே அவர்களுக்கு ஆண்டவர் வருகிற வழியிலே செய்த எல்லா நன்மைகளையும் மறந்தாச்சு, எல்லா உதவிகளையும் மறந்தாச்சு, எல்லா ஒத்தாசைகளையும் மறந்தாச்சு. கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள், 25 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்களுக்கு வீடு கிடையாது. மேலே கூடாரம் மேகம், அதான் பெரிய டென்ட், பெரிய வீடு அடிச்சு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல கூலிங்க அடிக்கிறாங்க. இரவையில விளக்கு கிழக்கு கொடுத்துற வேலை, லைட் போடுற வேலை ஒன்றும் கிடையாது. புதிய அக்கினி ஸ்தம்பம் அடிச்சு விட்டாருன்னா வனாந்தரம் உள்ளுக்கு சும்மா பவர்ஃபுல் வெளிச்சம். ஆண்டவர் வெளிச்சத்துல சும்மா ஹாய கிடக்காங்க ஆளுங்க. நல்ல வெளிச்சம், நல்ல கூழ். தொழில்களில் ஒன்றும் கிடையாது, காசு கீசலாம் இல்லை. 40 வருஷத்துக்கு டாலரும் தெரியா, ரூபாயும் தெரியா, இன்னும் தெரியா, இன்னும் தெரியா, ஒன்றும் தெரியும். 40 வருஷத்துக்கு காசு பாவனே இல்லை. ஆனா ஒரு நாளும் காலையில் என்ன உழுது? நல்லா வயிறு கொடகை சாப்பாடு. 40 வருஷம் நல்லா எல்லாத்தையும் விழுங்கி நல்லா சாப்பிட்டு தொண்டை குழி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு இருந்தாப்புல. சடவுடனே ஆத்திரம் வந்துட்டா எந்த நாள் மண்ணாண்டா உடனே கிளச்சு சாகக்கூடிய அளவு கிடைச்சு எல்லாம் கொடுத்து வழிநடத்தி வரும் பொழுது இப்ப கொஞ்சம் தண்ணி இல்லை. போய் பாருங்க வீட்டை. யாத்திரா 17ஆம் அதிகாரத்துல மோசையோட வந்து வாதாடுகிறார்களாம் அவர்கள். தண்ணி இல்லைன்னு சொல்லி வாதாடுகிறார்கள். தண்ணி இல்லைன்னு வாதாடுகிறதற்கு முதல் அவர்கள் என்ன யோசிச்சிருக்கணும்? அடேப்பா, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல கிடந்து நம்ம
எவ்வளவு நெருக்கத்துல கிடந்து நம்ம, எவ்வளவு துன்பத்துல கிடந்த நம்ம, அந்த எகிப்து தேசத்துல நம்முடைய இயேசப்பா செய்த அடையாளங்கள் எத்தனை, அற்புதங்கள் எத்தனை, எத்தனை விதமான காரியங்களை செய்து நம்மை விடுவித்தார். வரும் பொழுது நமக்கு முன்னால பின்னாமரிய செங்கடல், அந்த செங்கடலை புலந்தார். அந்த செங்கடலை புலந்து அதுக்குள்ளாரை நம்மளை கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்தது மட்டுமல்ல, அவர்கள் வருகிற வழியில அவர்களுக்கு எதிரிகள் வளைச்சிருந்தாங்களாம். ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் நடந்து வரக்குள்ள எதிரிகளுடைய கண்களுக்கு இவர்கள் தெரிய மாட்டார்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு போட்டிருந்த கூடாரம் எதிரிகளுடைய கண்களுக்கு மறைத்து வடிவா எல்லாரையும் கூட்டிட்டு வரார். இப்ப கொஞ்சம் தண்ணி இல்லைன்னு என்ன வருது, என்ன வருது? வாதாட்டம் வருது. இந்த வாதாட்டம் என்ன தர வருது? நன்றி இல்லை. உள்ளத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நன்றி இல்லை. நம்மளும் அப்படித்தான் இருப்ப. நம்மளையும் கடவுளை உழவு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் அப்படி நம்ம நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அநேகர் ஆண்டவரையே விட்டு போட்டு ஓடுறது, சபையே விட்டு போட்டு ஓடுறது. ஆண்டவரும் போனா உண்டும் போனா மொழியவும் போனா அநேகர் ஓடுறாங்க. என்ன ஆண்டவர் செய்ததை என்ன செய்யறது? மறந்து போறது. இந்த இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க? மறந்து போறாங்க. மறந்து போய் இப்ப வாதாடுறாங்க. என்னத்துக்கு? அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்குது. இவங்களோட ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. இவங்களோட ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. என்ன இவ்வளவு நாளும் வழி நடத்தி வந்த கர்த்தரை மறந்தாச்சு. இவ்வளவு நாளும் அற்புதம் செய்த ஆண்டவரை மறந்தாச்சு. உடுக்க உடுப்புக்கும் வழி இல்லாம கிடந்த நம்மளை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து நம்மை வாழ வைத்து நம்மை உருவாக்கி எல்லா நன்மைகளும் செய்து இந்த வனாந்திரத்திலே எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார் என்கிறதெல்லாம் மறந்து இப்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களுக்கு ஆண்டவரை விட, எங்களை கூட்டிக் கொண்டு வந்த ஆண்டவரை விட என்ன முக்கியம்? எங்களை ஆடு மாடுதான் எங்களுக்கு முக்கியம். இவங்களை ஆக்கிற வெளிக்கிறப்பங்களே ஆடு மாடு இல்லாம தான் வெளிக்கிறப்ப ஆண்டவர். எங்களுக்கு ஆடு மாடு கொடுத்துதான் பிரச்சனை. நம்மளும் அப்படித்தான். ஆண்டவர் நம்மளை எல்லாம் ஆசீர்வதிச்சு நம்மளை எல்லாம் வழி நடத்தி நன்றியா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு வாரார். இப்ப அநேகருக்கு என்ன கடவுளை தேட, கடவுளை தேட நோ டைம் பாஸ்டர், நாங்க வெரி பிஸி பாஸ்டர். நேரம் இல்ல பாஸ்டர். நீங்க எந்த நேரம் இந்த நன்றி கூட்டம் சுச்சரிக்க கூட்டம் பண்ண நாங்க என்ன செய்யறோம் பாஸ்டர்? எவ்வளவு பிரச்சனை கிடக்குது இல்லையா? அப்படித்தான் இப்ப நம்ம ஆட்கள் அப்படித்தான். இந்த இஸ்ரவேல் ஆட்கள் குணம் தான் நமக்கு. நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி மறந்தீங்க பிரச்சனை தெரியுமா? பல்லு மாட்டோம். நன்றி மறந்தா பல்லு மாட்டோம். போனாங்களா? கணக்குல போனாங்களா? எல்லாருக்கும் சமாதி எங்க? எங்க சமாதி? நன்றி மறந்தாக்களுக்கு வனாந்திரத்துல சமாதி. எல்லாருக்கும் வனாந்திரத்துல அடக்காராதனை. விளங்குதா? அப்ப நம்ம நினைக்கிறோம் என்ன நன்றி கிட்ட வாழ்க்கைன்னா சும்மா சொல்லிட்டு போகலாம். அப்படியெல்லாம் இல்ல. நன்றி கட்டவர்கள் பல்லூருக்கு போயிடாது. டிக்கெட் கேன்சல், டிக்கெட் கேன்சல். பெரிய பிரச்சனை. அதனால நன்றி உள்ள ஆராதனை அடிக்கடி இருக்கும். அடிக்கடி இருக்கும். இதுதான் பிரச்சனை. ஆரம்ப காலம் தொட்டு இஸ்ரவேல் காலம் தொட்டு நம்மட காலம் வரைக்கும் நன்றி இல்லாததான் பெரிய பிரச்சனை. ஆகவே இது வருஷத்தில் ஒருக்கா செய்யக்கூடாது. நன்றி உள்ளவர்களாக வாழுகிறதற்கு எப்பொழுதும் உள்ளத்தில் என்ன செய்யணும்? நம்மளை இயேசப்பா அப்படி கூட்டி வந்தாருன்னு என்ன செய்யணும்? நம்ம நினைக்கணும். நினைத்து இயேசப்பாக்கு நம்ம நன்றியா வாழணும். ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தோடனே என்ன செய்யக்கூடாது? வாதாட்டத்துக்கு போக கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது.
முறுமுறுன்னு முறுக்கு சப்புற மாதிரி சோய் சப்புற மாதிரி அங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு பல்ல நம்ப கூடாது. நம்ம என்ன செய்யறது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சரி, கடவுள் செஞ்சது முழுக்க மறந்தாச்சு. கடவுள் செஞ்சது முழுக்க மறந்தாச்சு. இப்ப இவ்வளவு பெரிய ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாம் செஞ்சு நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. அதை கொஞ்சம் நம்ம நினைச்சு பாப்போம். இல்ல ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை. மோசே நீ என்ன வேலை பார்த்த நீ சரியான மனுஷன் நானு. அப்படித்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் காண்ற முழு பேருக்கும் கலட்டுவதான். காண்ற முழு பேருக்கு முயற்சி தான். என்ன அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை இது இல்லை பிரச்சனை. ஆண்டவர் பார்த்தால் ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்றே இவ்வளவு பெரிய குழப்படி வந்தார்கள். இவர்களை கொண்டு பாலும் தேனும் ஓடுற ஊர்ல விட்டோமோ கடைசா எல்லாம் பிரச்சனையாயிடும். எல்லாம் பிரச்சனையாயிடும். இவர்களுக்கு பாலை கொடுக்க கூட தேனும் கொடுக்க கூட தண்ணிக்கே இந்த பிரச்சனைனா பாலையும் தேனையும் கொடுத்தோம்னா கடைசா நம்மளை இறக்கி வச்சு உதைப்பாங்க. கொழுப்பு கூடி கொழுப்பு கூடி. ஆகவே நன்றி மறந்த ஆக்களுக்கு அடக்காராதனுங்க அடக்காராதனுங்க பாலை வனத்தில். ஆமே நீங்க எங்க அடக்காராதனை போறீங்க? பாலை அடக்காராதை பாலை வனத்தா போறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் கல்லறையில் அடக்கம் பண்ண பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் வருஷத்துல ஒருக்கா நம்ம நன்றி சொல்லுகிற ஆராதனை ஒன்று நடத்தக்கூடாது. நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய இயேசப்பாக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் எப்படி கிடந்தோம், எங்க கிடந்தோம், கடவுள் இல்லாம கிடந்தோம், தேவன் இல்லாம கிடந்தோம், ஒரு விக்கிரத்தை கும்பிடத்துக்கு கிடந்தோம், ஒரு உடுப்பு உடுக்கிறதுக்கு வழி இல்லாம கிடந்தோம், சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம கிடந்தோம், குடிக்க தண்ணி இல்லாம கிடந்தோம். ஆனா இன்றைக்கு நம்மளை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய இயேசப்பா நல்லா ஆசீர்வதித்து ஆமென். அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லிக் கொள்ளணும். ஆமென். அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளத்திலே இருந்து வரணும். அந்த நன்றி சொல்ல நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். அல்லேலூயா. நன்றி மறந்தீங்கன்னா நரகம் நிச்சயம். வேற ஒன்றும் தேவையில்லை. வரவா ஒண்ணு செய்யல. நன்றி இல்லாம போனாலே பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் தீர்க்கவுக்கு பவுல் எழுதுகிறான். கடைசி காலத்தில் எல்லாரும் நன்றி அறிதல் அற்றவர்களாய் மாறுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களிடத்திலே நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த பிள்ளைகள் எனக்கு நன்றியாய் இருப்பார்கள். நான் இந்த உலகத்திலே போய் என்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்ததற்காக அவர்கள் நன்றியாய் இருப்பார்கள். நான் போய் என்னுடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தினதற்காக என்னுடைய பிள்ளைகள் நன்றியாய் இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் தேவன் இல்லாமல் இந்த விக்கிரகங்களை எல்லாம் வழிபட்டு திரிந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மறுபடியும் அவர்களுடைய உள்ளத்திலே போய் அவர்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து அவர்களை மரணத்திலே இருந்து விடுதலையாக்கி மறுபடியும் அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்த பொழுது அந்த மரணத்தை நிவர்த்தி செய்து அந்த உறவை அந்த ஐக்கியத்தை மறுபடியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஆத்மாவிலே என்னை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக தங்களுடைய ஆத்மாவிலே என்னோடு உறவு கொள்ளக்கூடியவர்களாக நான் கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு இவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. எதை? நன்றியுள்ள இருதயத்தை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நன்றியா இருக்க வேண்டும். உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கும் என்ன இருக்கணும்? நன்றியாய் இருக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. வேதத்திலே வீட்டை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. எல்லாரும் வீட்டை போய் வாசித்து பாருங்க. சாமுவேல் மரணம் அடைஞ்சிட்டாரு. சாமுவேல் மரணம் அடைஞ்ச உடனே தாவீதை இப்ப திரட்டி கொண்டிருக்கான். ஆரே சவுல். எல்லாரும் இருக்கீங்களா? சவுல் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தாவீது போய் என்ன செய்கிறான்? கர்மேல் மலையின் மேலே அவன் கூடாரத்தை போட்டு அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்க ஒரு ஆள் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டை வாசித்து பாருங்க. நாதாப் பண்றான். இந்த நாதாப்புக்கு நிறைய ஆடு மாடுகள், நிறைய வேலைக்காரிகள். அப்ப இந்த நாதாப்புக்கு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாவீது அவர் அந்த கர்மேல் மலையின் மேல தன்னுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற பொழுது அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காட்டி அந்த நாதாப்பினுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்து, அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் தெரியும், அவங்க ஆடுகள்ல ஒன்று கூட களவு போகலையா. அந்த அளவுக்கு தாவீதினுடைய வேலைக்காரிகள் தாவீதினுடைய ஆட்கள் இந்த நாதாப்பினுடைய ஆடு மாடுகளுக்கு மிகவும் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்படி பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் தாவீதுக்கு சாப்பாடு இல்லாம போயிடுச்சு. தாவீதுக்கு சாப்பாடு இல்லாம போன உடனே ஒருத்தன் வந்து சொல்றான், நம்ம நாதாப்பட ஆடு மாடெல்லாம் பார்த்து நம்ம அவனுக்கு நம்ம உதவி செஞ்சு அவனுக்கு மயிர் கத்தரிக்கிறதற்கு கர்மேல் மலைக்கு வந்திருக்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கும். அவன்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு கேட்போம். அப்ப இந்த தாவீது என்ன செய்கிறார் என்றால், நாதாப்பினிடத்துல ஆட்கள் அனுப்புறாரு. நாதாப்பினிடத்துல ஆட்கள் அனுப்பி சொல்றார், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கஷ்டமா கிடக்குது, எங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்குது, பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்க, என்ன செய்ய, கொஞ்சம் சாப்பாடு எங்களுக்கு தாங்க என்று ஒரு சிலரை அனுப்பின உடனே இந்த நாதாப்பிட்ட போய் சொல்றாங்க, உங்களோட வேலைக்காராக்கள் உங்களோட ஆடு மாடுகளோட இருந்த நேரத்தில் நாங்க அவங்கள வடிவா பாதுகாத்துனாங்க, அவங்களுக்கு அடைக்கல கொடுத்துனாங்க, நாங்க நல்ல மதில் மாதிரி இருந்தனாங்க, உங்களோட பொருள்ல ஒன்று கூட களவு போகல, அப்படியெல்லாம் நாங்க உங்களுக்கு நல்ல செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்து உங்களை நல்ல வடிவா நாங்க பார்த்துனாங்க. இப்ப எங்கட தாவீது உங்கள்ட்ட எங்களை அனுப்பியிருக்கிறார், கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தரட்டா, இந்த நாதாப் என்ன செய்யறாரு தெரியுமா? வாசிக்க எனக்கு நேரம் காணாது, கொஞ்சம் வாசி பார்க்கணும் நீங்க கண்டிப்பா. நாதாப் சொல்றாரு, தாவீது ஆறு. தாவீது உங்களுக்கு தெரியாதா? அவர்தான் உங்களை ஆடு மாடெல்லாம் பார்த்த. அவர் ஈசாயிட மகன் தாவீது. அவர் உடனே நாதாப் கேட்காரு, ஈசாய் ஆறு. உங்களுக்கு பத்தலும் கிடையாது, அப்பமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தாவீது எனக்கு பெரிய ஆள் இல்லை. அதிகாரத்தை நீங்க வாக்கி பாத்தீங்கன்னா, இவன் போய் சாப்பாடு கேட்ட உடனே அங்க சொல்லப்படுகிறது, நாதாப் வந்து சீறினாரா. என்ன சீறினாரா? கொஞ்சம் நன்றியாக இருக்கிற இல்லையா? நம்ம ஆடு மாடெல்லாம் பாதுகாத்தவன், நம்மளோட வேலைக்காரிகள் அவனுக்கே சரியான கேட்டு தாவீதுக்கு சாப்பாடு இல்லாத நிலவரம் பாருங்க, சப்போர்ட் கொள்றதுக்கு தெரியுறான். அப்படிப்பட்ட நேரத்தில் சரியான சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. அந்த சப்போர்ட் கொடுத்தவனுக்கு சாப்பாடு கேட்டு வந்தா நினைச்சிருக்கணும், கொண்டு வந்ததுல கொஞ்சமாவது கொடுத்துருக்கணும். இவருக்கு அந்த நன்றி தன்மை இல்லை, வேற என்ன சொல்றேன். வந்தவர்கள் போய் தாவிட்டு சொல்றார்கள், நாங்க போனோம் ஐயா, நீங்க சொன்னா போல கலைச்சோம். ஆனா நாதாப் என்னையாரு, அவர் உருவம் வச்சு நம்மளை கடிச்சு தின்றுவான் போல எனக்கு. அவன் ஒன்றும் தரமாட்டா போல இருக்குது, அவன் சரியான பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கான் என்று தாவீது சொல்லியாச்சு.
தாவீது சொன்ன தாவீது சரியான நன்றி உள்ள மனுஷன். இந்த சாமுவேல் புஸ்தகம் நீ வீட்டில் வாங்கி பார்க்கணும். சரியான நன்றி உள்ள மனுஷன் தாவீது. உடனே தாவீதுக்கு ஆத்திரம் வருது. தாவீதோட 400 வாலிபர்கள் தாவீதுடனே சொல்லுகிறான், கட்டுங்கடா, எல்லாரும் இடக்குள்ள பட்டயத்தை கட்டுங்கடா. இரவோட இரவா போய் நாதாப்புக்கு ஊளை விடுற ஒரு நாய் கூட நிக்க கூடாது. ஊளை விடுற ஒரு நாய் கூட நிக்க கூடாது. நன்றி மறந்தீங்கன்னா நாயும் வராது. எல்லாம் பெரிய விஷயம், பெரிய தாற்பயம் எல்லாம் இல்லையா? சொன்னா 400 பேரும் இறங்கி போறோம். ஒன்றும் கூட கூட கிட்டத்தட்ட நாதாப்பட ஆடியல் மட்டும் 3000 மங்குதா. 3000 ஆடுகள் அவ்வளவு சாமான் கணக்கு எல்லாம். இப்போ மனுஷ உள்ள முழு பேரையும் பட்டோணும். உழவுல நாய் உடலிக்க கூடாது. அதான் கண்டிஷன். புறப்பட்டு வாரான். பறக்குள்ள 400 பேரோட 200 பேர் அரவாசியில நின்றுதாங்க. மிச்சம் 200 பேரோட தாவீது வாரான். தாவீது வரக்குள்ள விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நாதாப்புடுறான். நாதாப்புடுறான் கேள்விப்பட்டு ஓடி போய் நாதாப்புட மனுஷி வந்து அபிகாயிட்ட சொல்றான், வாரான் சீமான் பட்டயத்தோட வாரான். ஊழவுற நாய் கூட மிஞ்சாம விட்டு உள்ள போலாம். என்ன புருஷனா செஞ்ச வேலை புலையான வேலை. புருஷனா செஞ்ச வேலை புலையான வேலை. என்ன வேலை செஞ்ச? நன்றி எட்ட வேலை. வந்தவனுக்கு, நம்ம ஆடு மாட பாதுகாத்தவனுக்கு, மதிலா இருந்தவனுக்கு, சிங்கங்கரடி குடிக்காம நம்ம நாடெல்லாம் காத்து தந்தவனுக்கு, இந்த கர்மேல் மலையில நமக்கு உதவி செஞ்சவனுக்கு கொஞ்சம் அப்பத்தை கொடுத்தா இன்னும் குறைஞ்சா போயிருப்பே. அபிகாயிட்ட ஓடி வந்து ஒருத்தன் சொல்றான், வாரான், வெட்டி சடிக்க போறான், நீ என்னென்ன செஞ்சோடு. என்னென்ன? அவள் புத்தி உள்ள பொம்பளை. அவள் புத்தி உள்ள பொம்பளை. உடனே அவள் அப்பத்தை சுட்டால் அங்கால கிரேப்ஸ் எல்லாம் பதங்கின என்ன பத்தல் கிரேப்ஸ் என்ன சொல்றது, பிளம்ஸ் அதெல்லாம் எடுத்தது எல்லாம் குதிரை கழுதையில ஏற்றி சேனம் கட்டி ஒரு பக்கத்தால வழியால அனுப்பிடுறாள். என்ன? தாவீது ஊருக்குள்ள இறங்கும் முதல் என்ன எழுந்திரோடும், அப்ப போய் சேர்ந்துரோடும். அவளும் மலையாளம் இறங்கி வரக்குள்ள தாவீது வங்கத்து வரக்குள்ள 2 பேரும் சந்திச்சுட்டாங்க. 2 பேரும் சந்திச்ச உடனே அபிகாயில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கழுதையில இருந்து இறங்கி ஓடி போய் தாவீத காலில் விழுந்துட்டான். தாவீத காலில் விழுந்து சொல்றாள், எந்த புருஷனுக்கு பைத்தியம் தாவீது, என்ன புருஷனுக்கு பைத்தியம். அவன் பேரியாளின் மகன். அவன் சரியான புறக்கல. அவனோட புறப்பே கூட. அதனால அவனுக்கு நன்றி என்ன என்னன்னே தெரியாது. அதனால தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் இந்த வெற்ற வேலையை நிப்பாட்டி. வெற்ற வேலையை நிப்பாட்டி. என்னடா புதுனாவே. உடனே தாவீது பார்க்காரு, இன்னும் கை கலரியா, சரி கொஞ்சம் நிற்போம் எல்லாம் கேட்டா அவள் விஷயத்த சொன்னாள். எனக்கு தெரியாயிரமானே தாவீதையா, நீங்க வாரீங்க, வெட்ட போறீங்க, கொல்ல போறீங்க, எனக்கு தெரியா. தயவு செய்து இந்தா உங்களோட வாலிபர்களுக்கு, உங்களோட நிற்கிறாங்களுக்கு அப்பம் கொண்டிருக்கிறேன், பிளம்ஸ் கொண்டிருக்கிறேன், கிரேப்ஸ் எல்லாம் கொண்டிருக்கிறேன். 2 துருத்தியில நல்ல திராட்சரசம் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல புத்தியா மடக்கிட்டா தாவீது. நம்மட மடக்க மாட்டாங்க, நம்மள மடக்கிட்டுறாங்க. தாவீத மடக்கி விட்டுட்டான். தாவீது இப்ப வெற்றத்துக்கு வந்தவர் மடங்கி போய் கிடக்க. அபிகாயம் படிவான் கும்பிட போனதை இவன் தூக்கால என்ன வடியா வந்திருக்கிறான். இவன் இந்த மலைக்குள்ள இருந்து போந்து விளையாடு மாதிரி வந்திருக்கான். அப்படியே வாங்கி போய் அப்படி இருந்தவன் அவள் ஆண்டவனே என்று சொல்லி காலையில் விழுந்து
வேலையாளின் மகன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. நீங்க ஒரு தயவு ஒன்று பாராட்டுங்க. ஏனப்பா கூட கையால் எடுத்த சிந்த போறீங்க. நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜாவா நல்ல வட்டிவா கதைக்கிறாள் அப்படியா? ஆமென். அல்லேலூயா. அவர் சீறி பாய்ந்தவர். இந்த பொம்பளை கொஞ்சம் வித்தியாசமானவர். மசைக்கொண்டு தான் தாவீது. அவர் அப்படியே மசைக்கிட்டார். அவர் அப்படியே ஆல் டவுன். ஆள் அப்படியே சொன்னாரு, பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, அப்பதான் வேணுங்களா போ, அப்பதான் வேணுங்களா போ. ஒரு மாதிரி இவரை மடையை கிடைக்கி இவரை பிடிச்சி போட்டு அனுப்பி போட்டு அங்க போனா நாதா நல்லா தண்ணி அடிச்சுட்டு கிடக்காரு. நாளையாரு கிடக்காரு. அவருக்கு தாவீது பட்டவன் தெரியாது, புத்தவன் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் கிடக்க 4 கால் இல்லை. அங்க போய் பார்த்தா இவளுக்கு இவள்கிட்ட போயிட்டு இந்த விஷயம் இல்லைன்னு சொன்னா இவருக்கு பொண்ணு முழங்காது. இவருக்கு பொண்ணு முழங்காது. இவருக்கு ஒண்ணு முழங்காது. விட்டியட்டும், வெறி தெளியட்டும், வெறி தெளியட்டும். சில நேரம் நமக்கும் அப்படித்தான். வெறி எரிச்சா ஒன்றும் வராது. நமக்கும் ஆவில வெறி ஏறல, நமக்கு சில நேரத்தில் இருந்தாப்புல சும்மா இருக்கிறதுல வெறி ஏறிக்கிறோம். வெறி ஏறினா ஒன்றும் முழங்காது. நன்றியும் வராது, சோத்திரமும் வராது, இல்லையா? என்ன செய்யற பிறந்துட்டு அப்படியாவது அனுபவிச்சுட்டு அப்படியாவது போய் நன்றியை சொல்லி சேர்ந்துருவாங்க. அல்லேலூயா. காலைய விட்டுன்னு சொல்றாரு, முக்கா குடிச்சிட்டா கிடக்கா, இரவு வந்தவன்டா, வந்த நான் தான் காலில் நான் விழுந்தேன், தலைய வெட்டி வந்தேன். ஒரு நாய் கூட மிஞ்சிருக்காது. நீ நன்றி கெட்ட வேலைதானா பார்த்தனி? அவன் ஆட்டை பார்த்தவன் இல்லவா, உன்னை வேலைக்காரனை பார்த்தவன் இல்லவா, அந்த கர்மேல் மலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு கஷ்டம் கூட உனக்கு உதவி செஞ்சவன் இல்லவா, கொஞ்சம் அப்பம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவா, கொஞ்சம் திராட்சை ரசம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவா. கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தாவீது ஆறு நன்றி கேட்ட கேள்வி இல்லாது. தாவீதுன்னா இயேசுவே நின்றுவாரு. பேரு தாவீது வேற சொன்னா இயேசுவே நின்றுவாரு. ரெண்டவரா இயேசு? ரெண்டவராடாப்பா? எங்க ரெண்டவர்? என்ன கூடாலையோ? எங்க நின்றவர் இயேசு? பர்திமேயு என்ன? தாவீதின் குமாரனே அண்ணனே. உடனடியா என்ன? உடனே இயேசு ஸ்டாப் ஆயிட்டாரு. உள்ள இருக்கீங்களா? இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். உடனே ஆண்டவர் ஸ்டாப் ஆயிட்டாரு. தாவீத பேரை சொன்னாலே ஆண்டவர் நிப்பாரு. அப்படிப்பட்ட தாவீது. தாவீதினுடைய ஸ்டோரி எல்லாம் நீங்க வேதத்துல வாசி பார்க்கணும், தெரியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படியே ஆண்டவர் ஸ்டாப் ஆயிட்டாரு. தாவீத பேரை சொன்ன ஆண்டவரே ஸ்டாப் ஆகுவார். நாதம் தாவீது ஆறு என்று கேட்டா விடுவாரா? விடுவாரா? நன்மை செய்தவர்களை யார் என்று கேட்க கூடாது. கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வந்தாக்கள். தாவீது வேற யாரும் இல்ல, ஈசாய். ஈசாயினுடைய மகன். ஈசாய் என்ன சும்மா இல்ல, ஈசாய் பிரபலியமான ஒரு லட்சாதிபதி. தாவீது அப்பா வந்து பெரிய லட்சாதிபதி. ஈசாய தெரியாத ஆக்கள் இல்லை. அவங்க ஈசாய் யாரு? தாவீது அவனுக்கு கேட்டேன். நான் மாதிரி பாஞ்சேன், கொலைச்சேன். தெரியுமா என்ன நடந்தது? தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? மனுஷி சமாதானப்படுத்தி தாவீது அனுப்பிட்டான். தாவீது போயிட்டான். நாய்மாய் தானே கொலைச்சவர். காலையில சொன்ன உடனே நாதா பிரம்ம பிடிச்சவன் மாதிரி, பிரம்ம பிடிச்சவன் மாதிரி. தெரியுமா உங்களுக்கு? விசர் நாய்களை கிடைத்தா கண்டிப்பாங்க. அவங்களுக்கு மிஞ்சி போனா 10 நாள் தான். மிஞ்சி போனா 10 நாள் தான். 10 நாள்ல டவுன் ஆகுவாங்க. நாதா 10 நாள் செத்தான் தெரியுமா? நாதா 10 நாள் செத்தான் தெரியுமா? 10 நாள்ல கர்த்தரோட தலையின் மேல அந்த நன்றி கெட்ட தன்மையினுடைய சாபத்தை அனுப்பினார். 10 நாள்ல செத்தான். 10 நாள்ல செத்தான். நன்றியுள்ள இருதயம் உங்களை வாழ வைக்கும். நன்றியுள்ள இருதயம் உங்களை ஆசீர்வதிக்கும். நன்றியுள்ள இருதயம் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும்.
நன்றி உள்ள இருதயம் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். நன்றி உள்ள இருதயம் உங்களுடைய பரம்பரையை ஆசீர்வதிக்கும். நன்றி உள்ள இருதயம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கே கொண்டு போய் சேர்த்து விடும். அதற்காகத்தான் இந்த ஒரு நன்றி ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வந்தோடனே முறுமுறுக்காது. நன்மை செய்தாக்களுக்கு நாய் மாதிரி என்ன செய்யாதீங்க, உருமாதீங்க. உருமாதீங்கன்னா விஷர் பிடிச்சு, விஷர் பிடிச்சு. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் எல்லாம் வீட்டை போய் நீங்க வாசிக்கணும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் வீட்டை போய் வாசிக்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வீட்டை போய் வாசிக்கணும். நன்றிதா. நன்றி இல்லாத தன்மை ஆதாமின் வாழ்க்கையில எப்படி பிரச்சனை கொண்டு வந்தது? பெரும் பிரச்சனை. நன்றி இல்லாத தன்மை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தது? கானானுக்கே போகல. நன்றி இல்லாத தன்மை நாதாப்புக்கு 10 நாள்லயே ஆல் க்ளோஸ். ஆமென். நன்றியோட வாழுங்க, நல்லா இருக்கும். அதான் மகாத்மா காந்தி சொன்னாராம், நன்றி கெட்டவர்களும் நயவஞ்சகர்களும் நலமுடன் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அப்ப உப்புட்டவனை உள்ளளவும் நினை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்க இப்படி வந்தோம், இப்படி எல்லாம் எங்களுக்கு பாஸ்டர் உதவி செஞ்சார். அவங்க அப்படியாவது வந்தாங்க. நாம் வந்தது 2 காந்தியோட 2 சேட்டோடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ கத்திரங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தார், சந்தர்ப்பங்களை கொடுத்தார், பொருளாதாரங்களை கொடுத்தார். இந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்த்தோம். ஆமென். அவ்வளவுதான். நாங்களும் ஒன்றும் இல்லாம தான் வந்தவர்கள். ஒரு நேர சோத்துக்கு அடிக்கடி போடுறாங்க. ஸ்கூல் விட்டு வந்தா அநேக நேரத்தில் கண்ணன் பேக்கரியில் இருக்கிற 75 பட்டர்ஸ்க்கு உரல்ல ஓடிச்சு சாப்பிடுறவாங்க தான் வாழ்ந்துறாங்க. கடவுள் இன்றைக்கு நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். மறக்க கூடாது. அந்த வழி என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. இதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையாக்கி நிறைய காரணம். பிரச்சனையாகிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்த வழியை மறக்கிறோம். அதான் யோசுவா சொன்னான். என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? அடையப்பா, இந்த யோர்தானை கடக்கிறீங்க. இந்த யோர்தானை கடக்கக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? 12 கல்லெடுத்து நாட்டிருங்கடா. எல்லாரும் இருக்கீங்களா? யோர்தானை கடக்கக்குள்ள 12 கல்லெடுத்து நாட்டிருங்க. ஏன் 12 கல்லெடுத்து நாட்டுங்க? சில வேளையில நம்ம பிள்ளைகள் கேட்பாங்க, கானானுக்கு எப்படி வந்தோம், எப்படி நல்ல தேசம், ஐயோ நல்ல திராட்சை கனி, ஓ நல்ல வாழைப்பழம், ஓ நல்ல பால், நல்ல தேன், அப்படி நிக்குது இந்த கானான் தேசம். ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன, நாங்க வரக்குள்ள இந்த யோர்தான் என்ன செஞ்சது? பிறவாகிட்டு ஓடினது. இந்த யோர்தானங்களை தடை பண்ணினது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த யோர்தானங்களுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது. ஆகவே 12 கற்களை எடுத்து நாட்டுங்கடா. ஆண்டவர் தான் அற்புதம் செய்து, ஆண்டவர் தான் தண்ணீரை வற்றி போக பண்ணி, ஆண்டவர் தான் தன்னுடைய வல்லமையினாலே எங்களை இந்த யோர்தானை கடந்து இந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வர உதவி செய்தவர். அதை நம்முடைய பிள்ளைகள் நன்றியோடு நினைத்து தேவனுக்கு நன்றியாயிருக்க வேண்டும். அதை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்க இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படித்தான் இருந்தோம், இப்படித்தான் வந்தோம். அப்படி நீங்க நன்றி மறக்காத இருதயத்தோடு இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயம். பரலோகத்துக்கு போயிட்டு விருப்பம். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளைக்கு தான் வந்திருக்கீங்க, மற்றவங்களுக்கு வரல. பரலோகத்துக்கு போக விருப்பமானாக்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்ப எப்படி இருந்தா போகலாம்? நன்றியா இருந்தா பரலோகத்துக்கு போகலாம். இல்லாட்டி ஜீவ புஸ்தகத்துல சீட்டு கிழிச்சுடுவாரு. கிளிப்பாரா? கிளிப்பாரா? கிளிப்பாரு. பெண்ணெல்லாம் வச்சுதான் நீங்க அதானே சொன்னாரு, உங்களுடைய பெயர் குறைக்கு போடாதபடிக்கு கிளி கூட்டுவாரு. ஏன் இந்த வீண் பம்பு நமக்கு? நம்மளோட பெயர்களை கிறுக்காம கண்ணை மூடி எப்பயாவது நம்முடைய இயேசப்பாக்கு ஒரு நாளும் நன்றி சொல்லுங்க. எங்களை வாழ வச்சுவேன், எங்களை குறைவில்லாமல் வழிநடத்தி வந்தவன். இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நன்மையும் குறைபடல. இந்த வருஷத்துல கனடாவுக்கு போனேன். கனடாவில் போய் 10 நாள்
கனடாவில் போய் 10 நாள்ல வந்து ஒரு வியாதி. கம்ப்யூட்டர்ல மத ஓட்டு போற மாதிரி பாஸ்டருக்கு மத ஓட்டை மறந்துது. மத ஓட்டே மறந்துச்சு. மத ஓட்டு போனா எங்க எழும்புடா இருக்கீங்களா, இருந்தா எழும்பேடா, மனுஷியா முடிச்சு தூக்கி விடணும், முக்கி தக்கி அப்படித்தான் எழும்பணும்னாலும் சுவர்ல குத்தி பார்த்தா காலையும் பலன் இல்லை, ஒன்றுலையும் இல்லை. செத்த சவ கட்ட 30 நாள் சோறும் இல்லை தண்ணியும் இல்லை. போட்டோ பார்த்தீங்கன்னா பயந்து வரீங்க. 10 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு தான் வருவோம். அந்த வியாதி 10 லட்சம் பேர்ல செஞ்ச அநியாயத்துக்கு வராம என்ன செய்யும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க. 10 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு தான் வருவோம். ஆமென். இலங்கையில் இந்தியாவில் இருக்கப்பட வந்தா டெத் முடிஞ்சு, கதை முடிஞ்சு. கொண்டு போய் விட்டா பல்லு ரீட்டு 2 பல்லு ரீட்டு புரட்சி எடுத்து மணிக்கு பல்ல திட்டா புரட்சி போகும். காலத்திட்டது கண்டறியல் இல்லை, விழுங்காது, ஒன்றும் செய்யலாது. 30 நாள் படுத்த படுக்க. என்ன ஆண்டவரே, டெஸ்ட் எல்லாம் உட்பட்ட டெஸ்ட். 40 வருஷம் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. அங்க ஹாஸ்பிட்டல் போய் படுத்தேன். MRI ஸ்கேன்ல இருந்து முழு ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் செஞ்சா ஒரு மதவோட் போயிட்டு மதவோட் சரியா இருந்தா கண்டுபிடிக்கலாம். படுத்தத்தை மெயின் அடிபட்டு மெயின் மறந்துட்டு கடைசியா சொன்னாங்க முதுகு முள்ளுல ஜெல் எடுக்கணும் மாஸ்டர். கண்டவர் காக்க முதுகு முள்ளுல ஜெல் எடுத்தா கூடி போவாங்களாம் யாக்கள் என்ற பயம் போற. முதல் தடவை ஓடி வந்துட்டேன் முதுகு முள்ளுல ஜெல் எடுக்கணும். 2ஆம் தடவை போனோடனே எல்லா டெஸ்டும் செஞ்சு சொன்னாங்க முதுகு முள்ளுல ஜெல் எடுத்தா தான் மாஸ்டர் உங்களுக்கு என்ன நானே கண்டுபிடிக்கலாம். இனி செய்ய வழி இல்லை, இனி எடுங்க. 2 அதுக்கு பிறகு சுருட்டி போட்டு புழுவை சுருட்டுன மாதிரி கட்டில சுருட்டி போட்டு முதுகு முள்ளுல ஜெல் எடுத்து மறுநாள் திரும்ப செக் பண்ணி திரும்ப 5 நாள் மருந்து தந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு 50% பலன் வந்தது. 50% பலன் வந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு டெஸ்ட் அப்பா ஒவ்வொரு நரம்பா எந்த நரம்பு வேலை செய்யலை இவருக்கு. அங்க கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல போட்டு டெஸ்ட் பண்ணுனா எல்லா நரம்பும் வேலை செய்யுது. ஆனாலும் என்ன ஓட்டத்துக்கு காட்டின கூத்துக்கும் பட்டு சமாளியாக்கும். அப்படித்தான் எல்லாரும் நினைச்சேன். கத்தர் கிருபை. இந்த வியாதி வந்தா ஒரு சின்ன எவிடன்ஸ் இல்லாம அது விட்டுட்டு போவாராம். எதனால ஒரு பிரச்சனை உண்டாக்குமா. கண் தெரியல 2 மாசம் விளங்குதா. கண் நரம்பெல்லாம் கண் வெளியெல்லாம் இழுவடுச்சு. காலையில எழுப்பி பாக்குற அங்க நிக்கிற கார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி கார். காலையில பாக்குற காரைத்தான் பாக்குற. எனக்கு ஓடி திரியோடுங்கடாப்பா கண்ணில் வெட்டு தண்ணி அப்புறம் அங்க ஓடுற லைசன்ஸ் தர மாட்டான். இஞ்ச தேவர்கள் கண்டவர் காக்க கத்தரை ஸ்தோத்திரம். ஜூதரெல்லாம் பைத்தியம் பார்த்தேன். அவர் பெருமை. தொப்பி ஓட்ட ஜூதர்கள் கால கையெல்லாம் தொட்டு பார்த்து மருந்து செஞ்சாங்க நமக்கு. ஆமே அல்லேலூயா. 1 மாசம் இருந்து வடிவா எல்லாம் சோமாய்க்குவாங்க. மூட்டை வந்தாச்சு. பில் கட்டான்ல பில் அனுப்பல. கடைசியா நான் அங்க இருந்து வீட்டையும் வந்து சேர்த்துட்டேன். வீட்டையும் வந்து சேர்ந்த உறவு இப்பதான் பில் அடையுது $80,000. கிட்டத்தட்ட நம்மட காசிக்கு 1,68,00,000. 1,68,00,000. நம்மகிட்ட 68 சதமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா நமக்கு தயவு பாராட்ட சிஸ்டத்தையே மாற்றுவார். கனடாவின் நியூஸே மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நாம நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எங்கேயும்
என்ன மாஸ்டர் கொண்டு ஓடுது. 2025 நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல வருஷம் இல்லை. அநேக ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் 2025 பஞ்சத்தின் வருஷம். 2025 பஞ்சத்தின் வருஷம். 2025 கொள்ள நோயின் வருஷம். 2025 யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்னும் உரமா கேள்விப்படுவீங்க. இயற்கை அழிவுகள் வரும். 4 விதத்திலே தேசம் உலகம் அழியும். உலகம் அழியும். இது அநேக ஊழியக்காரர்களுடைய தீர்க்கதரிசனமான செய்தி. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், 2025 ஒரு குண்டு வெடிக்குமாம். அது அணுக்குண்டை விட பவர் உள்ளான குண்டா. அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார், நடக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் சுடப்படுவார், தப்புவார். எவரோ சுடப்பட்டார், தப்பினார். அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார், ட்ரம்ப் திரும்பவும் ஜனாதிபதியாக வருவார். சரித்திரத்திலேயே அமெரிக்காவில் ஒரு தினம் தோற்று அடுத்த முறை ஜனாதிபதியாக வந்தது ட்ரம்ப் தான். அவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படி நிறைவேறும். ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டினாராம். காளான் வடிவில் ஒரு குண்டு வெடிக்குது. அப்ப ஆண்டவர் கேட்டாராம், ஆண்டவரே இது என்ன அணுக்குண்டா? ஆண்டவர் சொன்னாராம், இது அணுக்குண்டல்ல, அணுக்குண்டை விட மோசமான குண்டு. அணுக்குண்டை விட மோசமான உலகத்தில் இப்ப 2 நாடு பஞ்சத்துல யானையை பிடிச்சதுன்னு சொல்லிட்டு, சிம்பாவேயும் நம்பியா என்ற 2 நாடும் யானையை வெட்டி சாப்பிடுங்கன்னு உடல் கொடுத்துட்டு என்ன உங்களுக்கு சாப்பாடு தெரியல. നമ്മുടെ നാട്ടില് 4 ലക്ഷം ഏക്കർ വെള്ളം അழிஞ்சிட்டு இப்பவே 80,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்கியிருக்காங்க. இந்த இந்தியா இன்னொரு நாட்டுக்கு 130 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்திருக்கு. 2025 2030 இந்தியாவில் 9 கோடி பேர் பஞ்சத்தால சாகுவாங்களாம். அங்க பஞ்சத்தால செத்தா உங்களுக்கு அரிசி வருமா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா செத்துவோம். ஆனால் உலகம் தள்ளாடும், உலகம் பிரச்சனைக்குள்ள போகும். ஆனால் நன்றியுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே பஞ்சம் வராது. 2025 கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறதற்கு ஏற்றபடி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்து ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வீட்டுக்குள்ள ஆண்டவரை வச்சுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சாரிபாத் வீர வீட்டுக்குள்ள இருந்த எலியா இருந்தார். ஆமென். சாரிபாத் தேவையா? ஆமென். எலியா இருந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரங்க அக்கினி இறக்குறாள். அங்க இருந்தார். ஊர் முழுக்க பஞ்சம். அவரோட வீட்டுக்குள்ள பஞ்சம் வந்ததா? யாரும் கொண்டு அரிசி கொட்டினாங்களா? யாரும் கொண்டு மா கொட்டினாங்களா? வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் கொட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷயங்கள்லாம் உங்களுக்கு விளங்குறல்ல. 2025 எல்லாருக்கும் விளங்கு. இப்ப நாங்க முக்கியமிக்கு சொன்னாலும் விளங்குது இல்லை. மூலம் துறைக்க கட்டினாலும் கனவிற்கு விளங்குது இல்லை. 2025 ஆட்டோமேட்டிக்கா விளங்க. எல்லாருக்கும் பசி எலும்ப வயிறு இல்ல பெற்றுக்கூடாது சொல்லக்கூடாது தின்ன எல்லாருக்கும் விளங்கும். அதனால 2025 ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கு. ஆண்டவரை வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவர் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு இன்றைக்கு மட்டுமில்ல ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றியோட வாழுங்க. ஹல்லேலூயா. நன்றி மறந்த ஏவாள் ஆண்டவரை சந்தேகப்பட்டால், நன்றி மறந்த இஸ்ரவேலர் வாதாடி முறுமுறுத்து வனாந்தரத்திலே செத்து போனார்கள். நன்றி மறந்த நாதா நாய் மாதிரி 10 நாளே செத்து போனார். நன்றி இல்லைன்னா எல்லாம் அழிவுதான். அதனால நன்றி இல்லைன்னா தரித்திரியை முடிச்சு.
நன்றியோட வாழுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நன்றியோட வாழணும் எண்ணம் வருகிறது? ஆமென். அப்ப இந்த வருஷம் முழுக்க வழி நடத்தின ஏசப்பாக்கு எல்லாரும் ஒரு கையை தட்டி நன்றி சொல்லி